அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்குமார், இந்திய சுயராட்சி கட்சி தலைவர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த ஆண்டு 2024, இப்போ 25 பிறக்க போகுது. சுதந்திரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 75 வருஷம் முடிஞ்சு 77 வருஷம் ஆகிப்போச்சு. பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சிருச்சு, மன்னர் ஆட்சிகள் முடிஞ்சிருச்சு, ஜனநாயக ஆட்சி பிறந்து கிட்டத்தட்ட 17 பாராளுமன்ற தேர்தலையும் நம்ம சந்திச்சிட்டோம். இந்த சூழ்நிலையில் இன்னும் நாம் வறுமை, மக்களுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை பிரச்சனைகள், எப்படி சொல்கிறது, ஒரு வளமையின்மை, கல்வி இல்லை, இந்த மாதிரி நிறைய இல்லைகள் அப்படிங்கிற விஷயம் இன்னமும் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். ஆட்சியாளர்களை நம்பி நம்ம உட்காந்துட்ருக்குறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். வேறு வழி இல்லை, அவங்க தான் நம்மளை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா நம்ம அடிக்கடி எப்படி சொல்கிறது, வெளிநாடு போய் நம்ம சம்பாதிக்க முடியாத ஒரு நிலமை. அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் கிடையாது, அறிவு இல்லை, ஞானம் இல்லை, இப்படி நிறைய இல்லைகளும் இங்கேயும் இருக்குது. இந்த மாதிரி விஷயத்த நான் ஏன் இது மெயினாக இதை பேசுகிறேன்னா, இந்த வருஷம் அபரிதமான மழை வெள்ளம் பேஞ்சுது. அபரிதமான மழை வெள்ளம் நமக்கு இயற்கை கொடையாக கிடைச்சிது. இதை நாம் சேவிங்ஸ் பண்ணல, சேர்த்தி வைக்கலை. சேர்த்தி வைக்காமல் கர்நாடகாவில் போய் சண்டை போடுறோம், எல்லா இடத்துலையும் கேரளா கிட்ட போய் சண்டை போடுறோம். முல்லை பெரியாறு அணை பிரச்சனைகள், காவிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி மழை வெள்ளத்தினால் அந்த மழை சேர்த்தி வைக்காமல் எல்லாருக்கிட்டையும் தண்ணி கொடுங்க நம்ம போய் சண்டை போட்டிருக்கிறோம். அர்த்தமில்லாத சண்டைகள், இதெல்லாம் அர்த்தமில்லாத சண்டைகள். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, அரசாங்கம் நிறையா பிளான்ஸ் போட்டு இருக்குது, அடிப்படை குடிநீர் வசதிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் மழை தண்ணியை சேர்த்தி வைக்கலை. ஒரு வருஷத்துக்கு 2400 டிஎம்சி தமிழ்நாட்டில் மழையினால் மட்டும்தான் இந்தியாவிலேயே அதிகபட்சமாக மழையளவு கொண்ட ஒரு மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான். ஆனால் அநியாயத்துக்கு நம்ம தண்ணியை கடலில் விடுறோம். அதை சேர்த்தி வைக்காமல், அதுக்கு கரெக்டான ஒரு பிளான் போடாமல், சோர்ஸ் பண்ணாமல், எந்த விஷயமே செய்யாமல் எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுட்டு நம்ம அண்டை மாநிலத்தில் போய் நம்ம சண்டை போடுறோம். அந்த தண்ணியை சேர்த்தி வச்சு அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை நம்மளால் தயார் பண்ண முடியும். அளவுக்கு அதிகமான ஒரு விவசாய பலன்கள் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட்டு எதுவுமே பண்ணல. அறிவு இல்லை, சரியான தலைவர்கள் இல்லை, சரியான இன்ஜினியர்ஸ் இல்லை. ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் சேர்றாங்க, இருக்கிறாங்க. அப்படி தான் இருக்காங்க. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நாமளும் அவங்கள எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்குறோம். இப்போ ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பதிவு போடுறாங்க. என்னென்னா, ஒரு 4-5 அமைச்சர்கள் நிற்கிறாங்க. மழை வெள்ள பாதிப்புக்கு 2000 குடும்பத்துக்கு 2000, ரேஷன் கார்டுக்கு 2000 கொடுக்கறதுக்காக எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. ஜனங்களும் கிட்டத்தட்ட 100 கணக்கில் பேரில் நின்றுட்டு வாங்கி கொடுத்துட்டு பூஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஷோ மாதிரி நடந்துகிட்ருக்குங்க. அதாவது அந்த அமைச்சர் 2000 கொடுக்குறாரு, இந்த அம்மா எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இந்த லைனில் ஒரு 10 பேர், அந்த அம்மா ஒரு 10 லேடிஸ் நின்று வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வாங்கிக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, கேட்குறேன்னு இல்லை, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது. 2000 கூட விதி இல்லாமல் இருக்கிறோமா? நம்ம 2000 கூட வழி இல்லாமல் அவ்வளோ வறுமையிலேயே இருக்கிறோம். இல்லை கவர்மெண்ட்டுக்கிட்ட வெறும் 2000 கொடுக்குற அளவுக்கு தான் இருக்குதா? ரொம்ப கேவலமாக இருக்குங்க. அமைச்சர் பெருமக்களும் கேவலமாக இருக்கிறாங்க, மக்களும் கேவலமாக இருக்காங்க. இதுதான் உண்மை. 2 பக்கமும் கேவலமாக தான் இருக்காங்க. இது ஒரு ஷோ மாதிரி தெரியுது எனக்கு. வேறு 2000 அவங்களுக்கு போதுமா? அந்த 2000 வச்சு அவங்களால எப்படி வாழ முடியும்? ஒரு மாதத்துக்கு
இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த 2,000 அவங்களுக்கு போதுமானதாக இருக்குமா? இந்த மழை வெள்ளத்தில் அவங்க சந்தித்த கஷ்டங்கள் என்ன? அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்குது. அந்த மழை வெள்ளத்தில் அவங்க எவ்வளவு பொருட்களை இழந்திருப்பாங்க, குடும்பத்தில் எத்தனை விஷயங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க, எவ்வளவு வறுமையில் இருப்பாங்க, எவ்வளவு வருத்தங்கள் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த 2,000 தீர்த்துருமா? குறைஞ்சபட்சம் கவர்மெண்ட் உண்மையாலுமே அக்கறை உள்ள கவர்மெண்ட்டாக இருந்தால் குறைஞ்சபட்சம் வீட்டிற்கு, குடும்பத்திற்கு மழை வெள்ளத்தில் இழந்த மழை வெள்ளத்தினால எல்லா பொருளையும் இழந்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு உண்மையான அக்கறை உள்ள ஒரு அரசாங்கமாக இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் கட்டாயமாக கவர்மெண்ட்டுனால் 50,000 கொடுக்க முடியுங்க. 50,000 கொடுத்தால் மட்டும்தான் அவங்களால ஓரளவுக்கு அவங்களுடைய வறுமையை தற்போதைக்கு போக்க முடியும். இதுதான் விஷயம். 2,000 தயவு செஞ்சு பிச்சை போடாதீங்க. அவங்க ஒன்றும் பிச்சை வாங்கிறதுக்கு வரல. ரொம்ப கேவலமாக இருக்குது. நீங்கள் வருஷம் வருஷம் வந்து கேவலத்தை தான் உருவாக்குறீங்க. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. என்னென்னா, எவ்வளோ காலத்துக்கு நீ இலவசத்தையே கொடுத்துருப்பீங்க, வேலை வாய்ப்புகளை ஏன் உருவாக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு ரேஷன் பொருட்களில் இலவசத்தை கொடுக்குது, எல்லா விதத்துலேயும் ஒரு இலவசத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்குது. என்னென்னா, எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் இன்னும் இலவசத்தை கொடுப்பீங்க, எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இலவசத்தை எப்போ ஒழிப்பீங்க? இது எனக்கு ஏற்பட்ட கேள்வி. எப்போ இலவசத்தை ஒழிப்பீங்க? ஏற்கனவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இன்றைக்கி அளவுக்கு 10 லட்சம் கோடி ரூபா கடனாயிருக்கு. இந்த 4 வருஷத்தில் மட்டும் 3.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு வட்டியாக மட்டும் வருஷத்துக்கு 35,000 கோடி ரூபா வட்டி மட்டும் கட்டுறீங்க. இந்த கடனை எப்போ ஒழிப்பீங்க? இந்த 35,000 கோடி ரூபா இருந்ததுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி நீங்கள் 35,000 கோடி ரூபா நிவாரணம் கொடுங்க, வெள்ள நிவாரணம் கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதே. இந்த 5 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1,4 லட்சம் கோடி ரூபா வட்டி மட்டும் கட்டியிருக்கீங்க. அந்த 1,4 லட்சம் கோடி ரூபா இருந்தால் இன்றைக்கி நாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்ட வெள்ள நிவாரணம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காதே. இந்த நிலைமையெல்லாம் எப்போ உருவாக்குவீங்க? கட்டாயமாக இதெல்லாம் நிச்சயமாக இந்த நிலையை கண்டிப்பாக நான் ஒழிச்சு கட்டுவேன், கண்டிப்பாக மாற்றுவேன். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் எல்லாரும் பதில் சொல்லியே ஆகணும். மக்களை இன்னும் எத்தனை நாள், எத்தனை வருஷம், எத்தனை காலம் வறுமையிலே வச்சுருக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி தாங்க எனக்கு முன்னாடி அரசாங்கத்திடம் கேட்க வேண்டிய கேள்வியாக நிற்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எத்தனை நாள் இந்த சினிமாவை நீங்கள் இன்னும் ஓட்ட போகிறீங்க, எப்படி நடத்த போகிறீங்க அப்படிங்கிறதான் நான் வந்து அமைச்சர் பெருமக்களை பார்த்து கேள்வி கேட்குறேன். இதுக்கு உண்மையாலுமே மானரோசம் உள்ளவர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு புதிய விடியல் பிறக்கும். நிச்சயமாக அந்த ஒரு நிலைமையை நான் உருவாக்குவேன். இனிமேல் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று செய்வேன். அதற்கான நடவடிக்கையில் கண்டிப்பாக நான் இறங்குவேன். இந்த வறுமை நிலையை மக்களிடமிருந்து நான் போக்குவேன். திமுகவிற்கு ஒன்றை கூறிக்கொள்கிறேன், அதிமுகவுக்கும் ஒன்றை கூறிக்கொள்கிறேன். முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு ஒன்றை கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய சினிமாவை தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீங்கள் ஊழல் பண்ணுறதை நிறுத்துங்க, நீங்கள் கொள்ளை அடிக்கிறது நிறுத்துங்க, சுரண்டல் பண்ணுறதை நிறுத்துங்க. இந்த சுரண்டல் பண்ணுறதை நிறுத்தினீங்கன்னா மக்களுக்கு நீங்கள் அட்சய பாத்திரமாக இருக்கின்ற ஒரு அரசாங்க உண்டியலை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கலாம். பிச்சைக்காரத்தனமாக 2,000 ரூபா கொடுக்காதீங்க. அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. இந்த நடவடிக்கையை நீங்கள் நிறுத்துங்கன்னு தான் அந்த சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி போடுறேன். கேவலமாக இருக்குது. நல்ல திட்டங்களை கண்டிப்பாக கொண்டாடுங்க. ஆட்சி இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது, மறந்துடாதீங்க, ஜாக்கிரதை. அவ்வளோதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.
மீண்டும் சந்திப்போம்.